வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கருப்பு உளுந்து கார பனியாரம், ஸ்வீட் பனியாரம் ரெண்டுமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு ஒரு அழகு கருப்பு உளுந்து ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதே உளுந்தில் தான் நம்ம பாதி ஸ்வீட்டுக்கும் பாதி காரத்துக்கும் எடுத்துக்க போகிறோம். முதல்ல இப்போ ஸ்வீட் பனியாரத்துக்கு தேவையான மாவு அரைச்சிக்கலாம். ஒரு அரை அழகு உளுந்தை மட்டும் நல்ல ஸ்மூத்தான விழுதாக தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு ஏலக்காவோட அந்த விதையை மட்டும் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து இதை நல்ல ஸ்மூத்தான வடை மாவு மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இந்த உளுந்து கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ரவை இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. உளுந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால நமக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம கார குழி பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போது கார குழி பணியாரத்துக்கும் மாவு அரைச்சாச்சு. மிச்சம் இருக்க அந்த உளுந்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்ல வடை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு இது கூட கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதை போட்டு நல்லா கலந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமலே பார்த்திங்கன்னா சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்ம பனியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஸ்வீட் பனியாரம் சுட்டுடலாம். இந்த குழி பனியாரத்தோட கடாய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக எண்ணெய் எல்லா குழியிலையும் சேர்த்துட்டு அடுப்பு இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. எல்லா குழியிலையும் எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்வீட் பனியாரத்தோட மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் போட்டுடலாம். இப்போ இந்த பனியாரங்களை மீடியமான ஹீட்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த சமயத்தில் இதை எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பனியாரங்களை எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் பனியாரம் பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் எண்ணெயும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் செலவாயிருக்கு.
கார பணியாரத்துக்கும் அதே ப்ராசஸ் தான். குழி பணியார கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வேகும். அந்த சமயத்தில் எடுத்துடலாம். கார குழி பணியாரமும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். அதனால் மிதமான தீயில வச்சு நம்ம சுட்டு எடுத்தோம்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். இந்த கார குழி பணியாரத்தை நம்ம டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா க்ரீன் சட்னி இல்லைன்னா நம்ம புதினா சட்னி தேங்காய் சட்னி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.